ஹாய் கைஸ். ஸோ நம்மளோட இன்சவுண்ட் ட்ரேடிங் சேனலுக்கு உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். ஸோ புது வியூவர்ஸ் யாரும் வந்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலோட மோட்டிவ் என்னன்றது தெரிஞ்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்லி டு எஜுகேட் பீப்புள் மட்டும்தான் இந்த சேனலோட பர்பஸே. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரே மோட்டிவோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வியூவர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ இருக்கும். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பார்க்கணுன்னா அந்த செக்ஷன் கூட போய்க்கலாம். நம்ம வீடியோவில் செக்ஷன் பை செக்ஷனாக பார்க்க முடியும். அதுக்கான ஆப்ஷனுமே இருக்கும். ஸோ இன்னைக்கு டாப் கெய்னிங் லிஸ்ட்டில் நமக்கு சிப்லா வந்திருக்கு. ஸோ 2.51%. ஸோ நமக்கு சிப்லா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருந்து நமக்கு நல்ல ஒரு ப்ரைஸ் ட்ராப்ன்றது நடந்திருக்கு. ஸோ நம்ம அதை கிளியர் பண்ணிட்டு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நமக்கு கிளியர் அண்ட் கட்டாக ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளால் வரைய முடியுது. ஒரு டிக்ரீசிங் ட்ரெண்டில் வந்து ப்ரைஸ் இருக்கிறத நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக பார்க்குற ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ இது என்ன டைப் ஆஃப் பேட்டர்ன்? ஸோ இதுதான் இன்னைக்கான கொஸ்டின். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் தொடர்ந்து இந்த மாதிரி பேட்டர்னை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இது வந்து என்ன டைப் ஆஃப் சார்ட் பேட்டர்ன் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம எத்தனை பேருக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நாலேஜ், பேசிக் நாலேஜ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு நாலேஜ். ஸோ இதுக்கு கரெக்டாக எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ டுடேஸ் கொஸ்டின் வந்து இதுதான். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பார்க்க முடியுது மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து நமக்கு இங்கே ரியாக்ட் ஆகுறது. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட்டாக என்ட்ரி எக்ஸிட் அப்படின்னு சொல்லிடலாம். பட் உங்களுக்கு நாலேஜ் இருக்கா? ஸோ அதனால தான் ஒரு பேசிக் லெவல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் நம்ம என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டட் பிஹேவியரை வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இது வந்து நமக்கு இப்போ ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதே மாதிரி இது வந்து நமக்கு சப்போர்ட். ஸோ இது என்ன ட்ரெண்ட், டைப் ஆஃப் ட்ரெண்ட், என்ன ட்ரெண்ட் அப்படின்னா நமக்கு இங்கே டவுன் ட்ரெண்ட் கிளியராக தெரிஞ்சு டவுன் ட்ரெண்ட். ஏன்னா ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம ரெண்டு டைப் ஆஃப் ட்ரேட் பண்ணலாம். ஸோ செல் எடுத்துட்டு இங்கே பை பண்ணலாம். அனதர் ஒன் இந்த லோவில் பை பண்ணிட்டு இங்கே இங்கே ஆமாம் இங்கே வந்து செல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் அப்படின்றது இந்த ஒரு எல்லோ லைன் நம்ம இப்போ வரைஞ்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த லைனை டச் பண்ணுறது தான் இப்போதைக்கு எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். அப்கமிங் டேஸில் இந்த ஒரு லைனை டச் பண்ணி நமக்கு வந்து ப்ரைஸ் ட்ரேட் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஒன்று அகெயின் இந்த ஒரு சப்போர்ட் லெவலுக்கு வரும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ட்ரெண்ட்ல இருந்து நமக்கு விலகி இந்த ஒரு ப்ரைஸை நோக்கி போகும். ஓகேவா? ஸோ இதுதான் ரெண்டுமே எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். ஸோ இப்போதைக்கு நியூ என்ட்ரிஸ் எதுவுமே கிடையாது. ஹோல்டு பண்ணலாம் தாராளமாக வச்சிருக்கிறவங்க. ஸோ நியூ என்ட்ரிஸ் எதுவும் எடுக்க வேண்டாம். ஸோ சிப்லா பொறுத்தளவுக்கு நோ நியூ என்ட்ரிஸ், பட் யூ கேன் ஹோல்டு வச்சிருக்கிறவங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அடானி போர்ட்ஸ் 1.90%. ஸோ ரொம்பவே சின்ன பர்சன்டேஜில் தான் இன்னைக்கு டாப் கெய்னிங் லிஸ்ட்லேயே வந்திருக்கு ஸ்டாக்ஸ் எல்லாம். ஸோ அடானி போர்ட்ஸ் வந்து கிளியராக நமக்கு வந்து ஒரு ப்ரைஸ் டிக்ரீஸை பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டு. ஸோ ட்ரெண்ட்லையும் கூட வரைய முடியல.
ஸோ நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் இங்க என்ன நடந்திருக்கு அப்டின்னா, நமக்கு வந்து ஒரு 3 கன்சிக்யூட்டிவ் கிரீன் கேண்டில்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது. பட் கிரீன் கேண்டிலோட சைஸஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுறது அப்சர்வ் பண்ணலாம். ஸோ வால்யூமும் பார்த்தோம் அப்டின்னா பெரிய அளவுக்கு எதுவும் இல்ல. அப்கமிங் டேஸ்ல இந்த ஒரு நமக்கு இங்க வச்சிருக்கிற இந்த பர்பிள் லாவெண்டர் கலர் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து 50 டே மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த 50 டே மூவிங் ஆவரேஜ தாண்டி க்ளோஸ் வச்சது அப்டின்னா கேண்டில்ஸ்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுச்சு அப்டின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, கொஞ்சமா ஆவரேஜ் பண்ணலாம். இந்த ஒரு லெவல டார்கெட்டா வச்சுட்டு நம்ம வந்து வாட்ச் பண்ணலாம். ஸோ நமக்கு எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் வந்து இந்த ஒரு லெவல தாண்டி இந்த ஒரு 50 டே மூவிங் ஆவரேஜ் தாண்டி செப்பரேட்டா கேண்டில்ஸ் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிப்போம். ஸோ அதுவரைய நம்ம வந்து நியூ என்ட்ரிஸ் எதுவும் எடுக்க போறதில்ல. நெக்ஸ்ட் ஐடிசி ஹோட்டல்ஸ். ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து நம்ம நேத்தே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பெருசா மூவ்மெண்ட்ஸ் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. சாரி. ஐடிசி ஹோட்டல்ஸ்க்கு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இந்த 175 அப்படின்ற ஒரு பிரைஸ் வந்து இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த லெவல கிராஸ் பண்ணா மட்டும் தான் நமக்கு வந்து இந்த இடத்துல நியூ லெவல்ஸ்க்கு போகும். அப்படி இல்லனாலும் இங்க கிராஸ் பண்ணாலுமே நமக்கு அடுத்து இமிடியேட்டா ஒரு லெவல் இருக்கு. ஸோ இதையும் தாண்டி ஒரு க்ளோஸ் வச்சது அப்படின்னா தான் ஒரு பிரைஸ் வந்து நியூ ரேஞ்சில என்ட்ரி ஆகும். ஓகேவா? ஸோ அது வர நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு 175 வந்து நமக்கு ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்துமே இந்த ஒரு லெவல்ல இருக்கு. ஸோ இது போக நமக்கு அடுத்து இங்க நம்ம வரைஞ்சாலுமே கரெக்ட்டா நமக்கு இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு. ஓகேவா? ஸோ ஹோல்டு பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ் கூட ப்ரீவியஸ் லெவல டார்கெட்டா வச்சுட்டு சின்னதா ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ டாக்டர் ரெட்டி இருக்கு அடுத்து. டாக்டர் ரெட்டி அண்ட் லபார்டரீஸ். ஒரு நல்ல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகியிருக்கு. இங்க பாருங்க 20 டே மூவிங் ஆவரேஜ் தான் இது. ஸோ இது வந்து நமக்கு 20 டே மூவிங் ஆவரேஜ். இந்த 20 டே மூவிங் ஆவரேஜ் தொட்டுட்டு நமக்கு எப்படி ஒரு பிரைஸ் வந்து செல்லிங் சைடுல மூவ் ஆகியிருக்கு அப்படின்றத நமக்கு இங்க கிளியர் அண்ட் கட்டா தெரியுது. ஸோ ஆக்சுவலா நமக்கு இன்னைக்கு பிரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு இன்க்ரீசிங் நடந்திருக்கு ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பிரைஸ் செல்லிங் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதை நான் உங்களுக்கு இன்னும் தெளிவா கட்டணும்னா ஸோ இன்னைக்கு டேட் ஃபெப் 6ஆ 5ஆ? எஸ் ஃபெப் 6 இன்னைக்கு. ஸோ இங்க பாருங்க ஸ்டார்டிங்ல நமக்கு இன்னும் நம்ம கம்மியான டைம் ஃப்ரேம்லாம் போனோம் அப்படின்னா பார்க்க முடியும். ஸ்டார்டிங்ல நமக்கு வந்து ஒரு பையிங் இருந்திருக்கு. பையிங் சைடுல ட்ரெண்ட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்படியே ஆப்போசிட் செல்லிங் சைடுக்கு மாறிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஏன் மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணிட்டு ரியாக்ட் ஆகல அப்படின்னா இது வந்து டைம் ஃப்ரேம்க்கு ஏத்த நான் வந்து 20 டே மூவிங் ஆவரேஜ் வைக்கல. ஸோ நம்மளுக்கு வந்து 20 டே மூவிங் ஆவரேஜ் எப்பவும் 1 டே அத தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்க. 1 டே படி பார்க்குறப்ப நமக்கு 20 டே மூவிங் ஆவரேஜ்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பிரைஸ் வந்து டிராப் ஆகியிருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஒன்ஸ் இந்த லெவல்ஸ்லாம் கிராஸ் பண்ணட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஹோல்டு பண்றவங்க ஹோல்டு பண்ணலாம். சப்போர்ட் லெவல் இருக்கு. ஸோ இந்த ஒரு லெவல மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. ஸோ டாக்டர் ரெட்டிக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 1167. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50ல எவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ எல்லா செக்யூரிட்டீஸ்லயும் டாப் கெய்னிங் ஸ்டாக்ஸை நம்ம வந்து பார்ப்போம். ஸோ கீ ஃபின்சர்வ் அப்படின்னு ஒன்று இருக்கு. கீ ஃபின்சர்வ் நல்ல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா செல்லிங்குமே ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ செல் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு.
செல் ரிஜெக்ஷன் நடந்தது மட்டும் இல்லாம, ப்ரீவியஸ் ஹைய தாண்டி நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் வச்சிருக்கு. வால்யூம் பார்த்தோம் அப்புட்ன்னா, நம்மளால அப்சர்வபிள் வால்யூம் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ ஒரு ஹை வால்யூம் இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. ஸோ ஹை வால்யூம். நமக்கு அதே மாரி அடுத்தடுத்து இந்த இடத்துல பார்த்தோம் அப்புட்ன்னா, நமக்கு எங்கேயுமே அடுத்தடுத்து ரெசிஸ்டன்ஸ் இல்ல. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இங்க கிடையாது. இங்க ரெசிஸ்டன்ஸ், இங்க ரெசிஸ்டன்ஸ் இந்த மாரி நமக்கு அடுத்தடுத்து ஸோ இங்கேருந்து அடுத்து பிரைஸ் மூவ் ஆறதுக்கு அடுத்தடுத்து ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்ல. ஸோ இதுவும் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. இங்கேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது. ஸோ அந்த மாரி ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே நமக்கு தடையா இல்ல. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? சாரி. நம்ம ப்ரீவியஸ் ஹை இந்த இருக்கா? ஸோ இது வந்து ப்ரீவியஸ் ஹையு. ஸோ நமக்கு இந்த இடத்துல நடந்திருக்கிறது பிரேக் அவுட் கிடையாது. ஸோ இது வந்து நான் க்ளோஸ் அபோவ்ன்னு தான் சொல்லுவேன். ஸோ பிரேக் அவுட் வந்து நாளைக்கு நடக்கிறதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் நாளைக்கு பிரேக் அவுட் கேண்டில் குடுத்தது அப்புட்ன்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்புட்ன்னா, தாராளமா இந்த ப்ரீவியஸ் லெவல வந்து நம்ம டார்கெட்டா செட் பண்ணலாம். ஒரு லாங் ரன்ல நம்ம இந்த ஒரு லெவல டார்கெட்டா செட் பண்ணலாம். ஸோ விச் இஸ் ₹370 நம்ம வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போ? ஒன்ஸ் இந்த பிரேக் அவுட் கேண்டில் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் குடுத்ததுக்கப்புறம். ஓகேவா? நம்ம நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்லன்னா என்ன பண்ணலாம் அப்புட்ன்னா, அக்ரெசிவ் என்ட்ரீஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அக்ரெசிவ் ட்ரேட் பண்றவங்க இன்னைக்கான க்ளோஸ்ல நாளைக்கு வந்து ஹால்ஃப் த குவான்டிட்டி நீங்க பை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹால்ஃப் த குவான்டிட்டிய மட்டும் பை பண்ணுங்க. 50 குவான்டிட்டி. ரிமைனிங் குவான்டிட்டிய ரிஸ்க்ல வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெவல ரிஸ்க்ல வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்புட்ன்னா, இந்த ஒரு 50 குவான்டிட்டிய நீங்க பை பண்ணணும் 100 குவான்டிட்டி பை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த 50 குவான்டிட்டிய நீங்க இங்க ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து பிரைஸ் மூவ் ஆறதுக்கு கேப் இருக்கு. பட் நாளைக்கே கூட செல்லிங் சைட்ல திரும்புனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ இந்த இடத்துல நமக்கு பிளஸ்ஸா இருக்கிறது, இன்னைக்கு வந்து 20 டே மூவிங் ஆவரேஜையும் தாண்டி இருக்கு. 50 டே மூவிங் ஆவரேஜையும் தாண்டி இருக்கு. வால்யூமும் பெரிய வால்யூம் இருக்கு. கேண்டில் ஃபார்மேஷனும் பார்த்தோம் அப்டின்னா, ப்ரீவியஸ் ஹைய தாண்டி ஒரு க்ளோஸ் வச்சிருக்கு. பட் ஒரே ஒரு குறை என்னன்னா, நமக்கு வந்து இன்னும் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் நமக்கு மிஸ்ஸிங்கு. ஸோ அதுவும் நாளைக்கு கிடைச்சது அப்டின்னா, அத வச்சு ட்ரை பண்ணலாம். இல்லன்னா அக்ரெசிவ் என்ட்ரி நான் சொன்ன மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரிஸ்க் வச்சுட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ரிலாக்ஸோ. ஸோ ஃபார்மா ஸ்டாக்கு. ஸோ நல்ல ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் தெரியுது. வால்யூமும் பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு தொடர்ந்து 2 நாள் வந்து இன்கிரீசிங் வால்யூம் இங்க அப்சர்வ் பண்ண முடியுது. ஒரு ட்ரெண்ட் டவுன்ல இருக்கு. நம்ம இன்னொரு கேண்டில் ஃபார்ம் ஆறதுக்கு வெயிட் பண்ணலாம். ஏன்னா, நமக்கு இந்த இடத்துல ஒரு செல்லிங் வந்திருக்கு. நம்ம கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல அத மாரி தான் நம்ம பார்த்தோம். ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருந்துச்சு. ஸோ அதே மாரி க்ளோஸ் வச்சுட்டு, நமக்கு இந்த இடத்துல மேல வந்து ஒரு செல்லிங் இருக்கு. நாளைக்கே பிரைஸ் ட்ராப் ஆகுறதுக்கு நெறையவே சான்சஸ் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணுவோம். நோ என்ட்ரீஸ். ஓகேவா? விம்டா லேப்ஸ்ன்னு ஒரு ஸ்டாக் இருக்கு. ஸோ சூப்பர்பான ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அகைன் இங்க வந்து நமக்கு ஹை வால்யூம். ஸோ ப்ரீவியஸ் ஹைஸ் இந்த இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவும் வைக்கல. க்ளோஸ் அபோவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது 2 தான். ப்ரீவியஸ் ஹை வச்சு. 1 க்ளோஸ் அபோவ் வைக்கணும். அதுவும் நடக்கல. ஸோ 2வது பிரேக் அவுட் கேண்டில் வரணும். பிரேக் அவுட் கேண்டிலும் நடக்கல. ஓகேவா? இப்போ பிரைஸ் இன்னும் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் சூப்பரா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு.
இன்க்ரீசிங் வால்யூம் இருக்கு. பட் இருந்தாலும் இப்ப இந்த இடத்துல நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு லெவல. ஸோ செல்லிங் வந்து நாளைக்கு அகைன் கன்டின்யூ ஆகலாம். இல்லன்னா நாளைக்கு நியூ ரேஞ்சுக்குள்ள எப்ப என்டர் ஆகும் அப்படின்னா, ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். செப்பரேட்டா கேண்டில்ஸ் வந்து இந்த லெவல தாண்டி இந்த 1068 அப்படின்ற ஒரு லெவல தாண்டி நமக்கு ஒரு கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆச்சு. 2, 3 கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, நம்ம அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நியூ என்ட்ரிஸ் எதுவும் கிடையாது. வச்சிருக்கவங்க தாராளமா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பட் ஷார்ட் டெர்ம்ல இந்த ஸ்டாக்ல யாரும் என்ட்ரி ஆகியிருந்தீங்க அப்படின்னா, பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த ஸ்டாக் எதனால ஏறுச்சு அப்படின்றது உங்களுக்கு ஃபண்டமெண்டலா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, நீங்க ஹோல்டு பண்ணுங்க. இல்ல டெக்னிக்கல் வச்சுட்டு என்ட்ரி ஆகுறவங்க, என்ட்ரி ஆனவங்க இந்த இந்த கேண்டில வச்சு என்ட்ரி ஆனவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிரணும். பார்ஷியல் ப்ராஃபிட் புக். இன்னைக்கான வீடியோ வந்து ஸ்டாக் அனாலிசிஸ் வந்து அவ்வளோதான் கைஸ். நம்ம ஸ்ட்ரெயிட்டா இப்போ வியூவர்ஸ் கொஸ்டின்ஸ் போயிடலாம். வியூவர்ஸ் கொஸ்டின் செக்ஷன்ஸ் எதுக்குன்னா, உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா, நீங்க வச்சிருக்கிற ஸ்டாக்குக்கு நான் சப்போர்ட் லெவல் என்னன்றது சொல்லணும், ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னன்றது சொல்லணும், இல்ல நீங்க வந்து பை பண்ணலாமா அப்படின்றதுல உங்களுக்கு இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. அந்த கொரீஸ் என்ன மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்ச கொரீஸ் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு அடுத்த நாள் வீடியோவா போடுறதுல ஸ்கிரீன்ஷாட்டோட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேவா? ஸோ டவுட்ஸ் கொரீஸ் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட்டு பிரபீன் ஒருத்தர் கேட்டிருக்காங்க, ப்ரோ டுமாரோ எந்த ஸ்டாக் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ நேரம் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு வாங்குறதுக்கு எதுவும் ஸ்டாக் பிக் இருந்தால் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஐடிசி லாங் டேர்முக்கு அனாலிசிஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாங் டேர்ம் அனாலிசிஸ் எல்லா ஸ்டாக்குமே பண்ணலாம். ஸோ கொஸ்டின் நீங்கள் ப்ராப்பராக ரைஸ் பண்ணுங்க. ஸோ லாங் டேர்முக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து எஸ், கண்டிப்பாக ஐடிசி வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ ஒரு செல்லிங் சைடில் இருந்தாலுமே அப்கமிங் டேஸில் இது வந்து ரிவைவ் ஆகுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஐடிசி வந்து ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எத்தனை பேர் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த அனாலிசிஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. நான் எதுவுமே பண்ணலை. ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு பெரிய கேண்டில் இந்த லெவலை தாண்டி வச்சிருந்தாலும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக இப்படி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா மட்டும் நம்ம என்ட்ரி எடுப்போம். இந்த ஒரு லெவலாக டார்கெட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் நடக்கல, கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அதனால நம்ம என்ட்ரி எதுவும் எடுத்துருக்க மாட்டோம். ஸோ அடுத்த நாளே பார்த்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய ஒரு செல்லிங் வந்து நடந்திருக்கு. ஸோ நம்ம அதில் வந்து எஸ்கேப் ஆயிட்டோம். எதனால அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒரு கன்ஃபர்மேஷனை எதிர்பார்த்து வெயிட் பண்ணோம். ஓகேவா? கன்ஃபர்மேஷன் கொடுக்காம ஸ்ட்ரைட்டா அந்த பிரைஸ் ரீச் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம என்ட்ரி ஆகியிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு இவ்வளோ தூரம் லாஸ்ல வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம என்றைக்குமே என்ட்ரி ஆகக்கூடாது. ஸோ இப்போ வந்து ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டில் தான் இருக்குது ப்ரைஸு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ் கூட ட்ரை பண்ணுங்க. சின்ன சின்ன குவான்டிட்டியா ஆவரேஜ் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பா மேல போகுமா அப்படின்னு உடனே மேல போகுமா அப்படின்றது நமக்கு தெரியல. பட் அடுத்தடுத்து கீழ போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு இப்ப நீங்க வந்து ஒரு 100 குவான்டிட்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, இங்க 10 இன்னும் கீழ போச்சுன்னா அடுத்து இன்னொரு 10 இன்னும் கீழ போச்சுன்னா அடுத்து இன்னொரு 10 அந்த மாதிரி 10 குவான்டிட்டியா, அதாவது நீங்க பை பண்ணணும்னு நினைக்கிற குவான்டிட்டில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியா ஆவரேஜ் பண்ணிட்டு வரலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நீங்க எந்த ஊருன்னு கேட்டிருக்கீங்க. சொல்றேன், இன்னொரு நாள் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து சார் ஸ்விங் ஸ்டாக் எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. நான் பண்ற ப்ரொசீஜரை தான் உங்களுக்கு டெய்லி வீடியோவை போடுறேன். நான் ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த என்எஸ்சி வெப்சைட் போய்க்கோங்க. ஸோ என்எஸ்சி, ஸோ கூகுளில் வந்து டாப் கெய்னர் ஸ்டாக்ஸ் அப்படின்னு டாப் கெய்னர் ஸ்டாக்ஸ்ன்னு சர்ச் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு என்எஸ்சி வெப்சைட்லேருந்து லிங்க் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ண டாப் கெய்னர்ஸ் ஸ்டாக்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத டாப் லூசர் ஸ்டாக்ஸோட லிஸ்ட்டும் நமக்கு இங்கே கிடைக்கும். நான் இங்கே லூசர்ஸ் கிளிக் பண்ணேன்னா இன்னைக்கு நிறைய பர்சன்டேஜில் எந்த ஸ்டாக் வந்து லூஸ் பண்ணியிருக்கோ அதோட லிஸ்ட் வந்து உங்களுக்கு
தெரியும். அதே மாரி கெய்னர்ஸ் பார்த்தோம் அப்புட்ன்னா, எந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு நெறைய பெர்சன்டேஜ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பொறுத்து இங்க லிஸ்ட் ஆகும். அதே மாரி ஆல் செக்யூரிட்டீஸ்னா இது வந்து நிஃப்டி 50 மட்டும். அதே மாரி இப்ப பேங்க் நிஃப்டில நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கணும்னா இது. ஸோ அதே மாரி நெக்ஸ்ட் நிஃப்டில நெக்ஸ்ட் 50 ஸ்டாக்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட் வேணும்னா அது செக்யூரிட்டீஸ் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பொதுவா காமனா நிஃப்டின்னு இல்லாம எல்லாத்துலயும் இருக்கும். ஸோ இது போக நமக்கு என்ன இருக்கு அப்புட்ன்னா, ஸோ ஏஞ்சல் ஒன்ல ஸோ இது போக நமக்கு ஏஞ்சல் ஒன்ல இந்த இடத்துல கெய்னர்ஸ்ன்னு இருக்கும், லூசர்ஸ் இருக்கும். ஏஞ்சல் ஒன் ஃபுல் டியூட்டோரியல் வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்கும். பிளேலிஸ்ட் தனியாவே இருக்கும். செக் பண்ணி பாருங்க. அதுல நான் ஏஞ்சல் ஒன்ல எப்படி டாப் கெய்னிங் அண்ட் லூசிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். எப்படி பை பண்ணணும், செல் பண்ணணும். பிகினருக்கான கைடு ஃபுல்லாவே அதுல இருக்கும். ஓகேவா? இன்னைக்கான வியூவர்ஸ் கொஸ்டின் வந்து சாரி நான் இன்னும் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடிக்கலன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? இதுல உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து அனலைசிஸ் பண்ணுங்க. அதே மாரி ஆல் செக்யூரிட்டீஸ்லயும் அனலைசிஸ் பண்ணுங்க. அது போக இந்த மாரி ஆப்ஸ்ல நீங்க வந்து அனலைசிஸ் பண்ணலாம். ஏஞ்சல் ஒன்னு அந்த மாரி இதுல. ஸோ இதுல நீங்க டாப் கெய்னிங் லிஸ்ட், டாப் லூசிங் அது போக இந்த ஆல் செக்யூரிட்டீஸ்ல இருந்தே நீங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் எடுத்துடலாம். ஸோ அதுவே நம்மளுக்கு வந்து போதுமான ஸ்டாக்கா இருக்கும். இல்லன்னா நீங்க ரிசல்ட் போடுற ஸ்டாக்ஸ்லாம் பாருங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் போடுவாங்க கம்பெனி ஸ்டாக்ஸ். ஸோ அந்த ஸ்டாக்ஸ நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் ஸ்விங் ட்ரேடிங். ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து அவ்வளோதான் கைஸ். கொஸ்டின்ஸும் அவ்வளோதான் இருக்கு. ஸோ இது மாரி உங்களுக்கு கொஸ்டின்லாம் நீங்க கேட்கணும், எதுவும் டவுட்ஸ் இருக்கு ஷேர் மார்க்கெட்ல அப்புட்ன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க உடனே. நம்ம வந்து நாளைக்கான வீடியோலயே உங்களுக்கு உங்களுக்கு நான் வந்து கிளியர் எக்ஸ்பிளனேஷன் குடுக்குறேன். நம்ம சேனல்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு ஸ்க்ராட்ச்ல இருந்து அட்வான்ஸ்டு டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகுற மாரி கோர்சஸ் இருக்கு. அவைலபிள் இன்ட்ரஸ்டட் பீப்பிள் மட்டும் என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க. மொபைல் நம்பர்ஸ் அண்ட் இமெயில்ஸ் எல்லாமே நம்மளோட இன்ஸ்டா பேஜ்ல இருக்கு. அது போக டெலகிராம் பேஜுமே இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ். ஸோ புதுசா யாரும் வந்திருந்தீங்க அப்புட்ன்னா, நம்ம சேனல்ல வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. இன்ட்ரஸ்டட் பீப்பிள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பிரைஸ் பார்த்தோம் அப்புட்ன்னா அரவுண்ட் 4000 கிட்ட வரும். ஸோ ஃப்ரம் த பேஸ்ல இருந்து அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு வித் மெட்டீரியல்ஸ் அண்ட் ரெக்கார்டட் செஷன்ஸோட நான் வந்து உங்களுக்கு குடுத்துருவேன். ஸோ குவாலிட்டிக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. கான்செப்ட்ஸ் வைஸும், எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வைஸும் எந்த ஒரு குறையும் இருக்காது. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ஸ்லைட நீங்க பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் டீட்டெயில்ஸ் ஃபுல்லா குடுத்துருப்பேன். என்னால ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இதுல மென்ஷன் பண்ண முடிஞ்சது. ஸோ இது போக நெறைய கான்செப்ட்ஸ் வந்து நம்ம கிளாஸஸ்ல இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் தான். ஸோ ஈக்விட்டி, ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துரும் இதுல. ஓகேவா? ஸோ இது வந்து டாபிக்ஸு. அதே மாரி இது வந்து நம்ம கிளாஸ்ல மத்த கிளாஸ்ல இருந்து நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சில அட்வான்டேஜஸ வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாரி கிளாஸ் டீட்டெயில்ஸும் நம்ம வந்து செப்பரேட்டா குடுத்துருக்கோம். ஸோ நீங்க இந்த இதெல்லாம் பாஸ் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இன்ட்ரஸ்டட் பீப்பிள் வந்து என்னோட மெயிலுக்கு இல்லன்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்புட்ன்னா, நான் வந்து ஆன்ஸர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ பிரைஸ் வந்து ஃபிக்ஸட் தான். ஸோ உங்களுக்கு பிரைஸ்க்கு ஏத்த கன்டென்ட் வந்து ஃபார் ஷூர் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இன்ட்ரஸ்டட் பீப்பிள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ பை கைஸ்.